ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് കേരള ഹോട്ടൽ സ്റ്റൈൽ പച്ചരിസിയിൽ செஞ்செடுத்த நல்ல சாஃப்டான இட்லியும் தோசையும் അതിൻ്റെ കൂടെ காய் எதுவுமே போடாமல் செஞ்ச சாம்பாரும் வரமிளகா சுட்டரைச்ச சட்னியுடையும் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். பாருங்க, இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இட்லி அரிசியில் எல்லாமே பச்சை அரிசியில் தான் இந்த இட்லி செஞ்சுருக்குது. ഇതിൻ്റെ കൂടെ നല്ല ടേസ്റ്റിயான ஒரு சாம்பார் தான் இது. இதனோட ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் நமக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்செடுக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக 1.5 கிளாஸ் பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கு. அதிலேக்கு 3/4 கிளாஸ் உளுத்தம்பருப்பு போடலாம். இதில் வெந்தயம் நான் போடுறதில்ல. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இனி இதிலேக்கு 1/4 கிளாஸ் சாப்பாடு நமக்கு போடலாம். அப்புறமா தேவையான தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் அப்படியே ஊற வைக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இது மிக்சியோட ஜாரில் நல்லா அரைச்செடுத்துட்டு வரலாம். அதே தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைச்செடுக்க போகிறேன். வேறு தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதனால அரிசி நல்லா கழுகியதுக்கப்புறமா தான் நம்ம ஊற வைக்கணும். இப்போ தேவையான உப்பும் போட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நம்ம மாவு நல்லா பொங்கி வரும். அதனால கரண்டி யூஸ் பண்ணாமல் இதே மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு மூடி வச்சு மாவு பொங்குறதுக்காக மாற்றி வைக்கலாம். இப்போது குளிர்காலம் ஆயதுனால மாவு பொங்குறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் ஒரு ரைஸ் குக்கரில் ஒரு பாத்திரம் வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த மாவு வச்சு பொங்குறதுக்காக வைக்கலாம். உங்களுக்கு ரைஸ் குக்கர் இல்லைன்னா சாதாரணமாக ஒரு பெரிய குக்கரில் கூட இந்த மாவை வச்சு குக்கரை மூடி வச்சுருந்தா சீக்கிரம் மாவு பொங்கி வரும். இப்போது பாருங்கள், நம்ம மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு. உப்பெல்லாம் சேர்த்து தான் நம்ம மாவு பொங்குறதுக்கு வச்சது. அதனால் எதுவும் இதிலேக்கு சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு இட்லி சுட்டெடுக்கலாம். இனி நமக்கு சாம்பார் செய்யலாம். குக்கர்லேக்கு 1/4 கப்பு துவரப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பல்லு பூண்டு, இதிலேக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான தண்ணி, இவ்வளோ போட்டு நமக்கு 3 விசில் வச்சு இது வேக வச்சு எடுக்கலாம். நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நம்ம இட்லியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இனி சட்னிக்காக 1/2 கப்பு தேங்காய், 2 வரமிளகாய் எடுத்திருக்கு. இதுக்கு நல்ல காரம். இது சுட்டெடுக்கணும். எனக்கு விறகடுப்பு இல்லை. அதனால ஸ்டவ்வில் வச்சு தான் நான் சுட்டெடுக்க போகிறேன். இதே ஒரு குச்சி வச்சு ஒரு ஸ்டீல் கம்பியில் தான் நான் இதை சுட்டெடுக்க போகிறேன். இந்த மாதிரி இப்போ 2 வரமிளகாயும் சுட்டெடுத்திருக்கு. உங்களுக்கு விறகடுப்பு இல்லைன்னா இதை மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பீஸு இஞ்சி, இது போட்டு மிக்சியில் நல்லா அரைச்செடுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்செடுக்கலாம். உங்களுக்கு சட்னிக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி வேணும்னா அதிகமாக சேர்த்திக்கலாம். நான் இவ்வளோவும் சேர்த்திருக்கு. இப்போ நம்ம சட்னி ரெடியாக இருக்குது. நம்ம பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. பருப்பு இதே மாதிரி நல்லா உடச்சி எடுக்கலாம். இனி நமக்கு கடுகு தாளித்து எடுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கு. கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை இவை போட்டு சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி நமக்கு சட்னியிலேக்கு போடலாம். இனி நமக்கு பருப்பிலேக்கும் கடுகு தாளிக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக அதே பானில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இவ்வளோ போட்டு நல்லா வணக்கியதுக்கப்புறமா நம்ம பருப்பிலேக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் சாம்பார் ரெடியாக இருக்குது. காய் எதுவும் இல்லைனாலும் நமக்கு இந்த மாதிரி சாம்பார் செஞ்சால் இது சாப்பாடுன்ற கூடயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லியோட கூடயும் தோசையோட கூடயும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்ம சட்னியும் ரெடியாக இருக்குது, சாம்பாரும் ரெடியாக இருக்குது. இனி நமக்கு தோசை சுட்டெடுக்கலாம். இட்லி மாவில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே தான் இந்த மாதிரி கட்டியாக தான் தோசை சுட்டெடுக்கும். திருப்பி போட்டு நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். பெருசாக சுடலை, இதே மாதிரி தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதனோட கூட வரமிளகாய் சுட்டு அரைச்சி சம்மந்தி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சாம்பாரும் ரெடியாக இருக்குது. இட்லியும் தோசையும் சட்னியும் ரெடியாக இருக்குது. ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.